இறை இன்பம் என்பது என்னென்னா போக போக அதிகம்தான் நமக்கு கொடுக்கும். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் அப்படிங்கிறாங்க. இன்பம் என்னென்னா இறைவனை நம்ம வணங்கும் போது மட்டும்தான் கூடிக்கொண்டே போகும். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து, அதுலேயும் என்ன அப்படின்னா ஓர் இறை வழிபாடு என்பது ரொம்ப முக்கியமானது. ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ். யாருடைய புகழை முதல்ல இறை வாழ்த்தை சொல்லி தொடங்குகிறார், நிறைவாக வரும்போது தொண்டருடைய வாழ்த்தை சொல்லி நிறைவு செய்கின்றார். மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி சொல்லிட்டு உலகலாம் என்று முடிக்கிறார். நின்றது எங்கும் நிலவி உலகலாம் என்று முடித்து உலகலாம் என்ற சொல்லில் தொடங்கி உலகலாம் என்ற சொல்லில் முடிக்கிறார். ஏன் அப்படின்னா தொண்டர்களுடைய பெருமை அவ்வளவு பெரியது. அவை பெருமாட்டிக்கிட்ட போய் முருகன் கேட்குறாரு, நம்ம எல்லாரும் கேட்டது தான் அது, எது பெரியதுன்னு கேட்குறாரு. எது பெரியது என்று கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், பெருசாக சொல்லுவோம். ஆனால் அவை சொல்கிறாங்க, அப்பா உங்கள் அப்பா தான்ப்பா பெரியவர், பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் தான்ப்பா பெரியவர். ஆனால் அந்த பெரியவரை இந்த மனசுன்னு உள்ளம் என்று ஒன்று இருக்கு இல்லையா, இந்த உள்ளத்துக்கு ஏதாவது அது எவ்வளவு பெருசு, அது எவ்வளவு எடை உடையது, அது எவ்வளோ எந்த மாதிரி வண்ணம் உடையது, எந்த மாதிரி வடிவம் உடையதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? எல்லோரும் சொல்லுவாங்க, நான் மனமார்ந்து பேசுகிறேன், உள்ளமார்ந்து பேசுகிறேன்பா. இது இதயம், இது உள்ளம் கிடையாது. சில மூளையை தொட்டு காட்டுவாங்க, அது மூளை. அப்போ அது இரண்டுக்கும் உருவமும் வடிவமும் எல்லாமே உண்டு. ஆனால் உள்ளம் என்று சொல்லக்கூடிய மனசுக்கு வடிவம் இருக்கா, எடை இருக்கா, அதனுடைய அளவு இருக்கா என்று பார்த்தால் எதுவுமே இல்லை. அது அணு மாதிரின்னு நினச்சிக்கலாம். அப்போ அந்த உள்ளத்துக்குள்ளே உங்கள் அப்பாவை வச்சுருக்குறாங்கல்ல, அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாரு. எது பெரியதுன்னு கேட்டால் ரொம்ப பெருசாக தான் ஆரம்பிக்கும் ஔவையார் அம்மா. ஆரம்பிச்சிட்டு சொல்லும், பெரிது பெரிது புவனம் பெரிது, இந்த உலகம்தான் ரொம்ப புவனம் பெருசு. அதுக்கடுத்து சொல்லும், அப்போ அந்த புவனத்தை படைத்தவர்கள் அவன் தானே பெரியவனாக இருக்கணும். அப்போ அந்த புவனமோ நான்முகன் படைப்பு அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த நான்முகனை யார் படைச்சாங்க, அதுதானே ரொம்ப பெரியதாக இருக்க வேண்டும். நான்முகன் கரியமால் உந்தியில் உதித்தோன், திருமாலுடைய உந்தியிலிருந்து தோன்றியவன் தான் பிரம்மா அப்படிம்பான். அப்போ அந்த மால் எங்கே இருக்கிறாருன்னா, அவருக்கு இந்த கோவிலில் இடம் பத்தாது, வீடுகளில் இடம் பத்தாது படுப்பதற்கு. அவர் எங்கே படுத்திருப்பார்னா கடலில் படுத்திருப்பாராமாம். கரியமால் அலைக்கடல் துயின்றோன், அலைக்கடலில் படுத்து தூங்கி கொண்டிருப்பான். இப்போ அந்த பெரிய அலைக்கடல் எங்கே இருக்கும் அப்படின்னா, எங்கள் ஊரில் குறுமுனி ஒருத்தர் இருப்பார். அந்த குறுமுனி கையில் ஒரு சின்ன கமண்டலம் இருக்கும், அந்த கமண்டலத்துக்குள்ளே தான் அந்த கடல் இருக்கும். அவ்வளோ பெரிய கடல். எங்கள் ஊரில் ஒரு குட்டை முனிவன், அந்த குட்டை முனிவனுடைய கமண்டலத்துக்குள்ளே அந்த கடல் அடங்கி இருக்கும்பாங்க. அலைக்கடல் குறுமுனி கலசத்தில் அடக்கம் சொல்லிட்டு, அந்த கலசம் எங்கே இருக்கும்னா இந்த மண்ணில் சின்ன மண், இந்த பூமியில் இருக்கக்கூடிய சின்ன மண் தான் கலசம். அப்போ அந்த பூமி எங்கே இருக்குது அப்படின்னா, புவியோ அரவனுக்கு ஒரு தலை பாரம், அந்த பூமி பாம்பு தலை மேலே இருக்கக்கூடிய ஒரு பாரம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பூமி அந்த பாரம் அந்த அந்த பாம்பு தலை இருக்குல்ல, அந்த பாம்பு எங்கே இருக்குன்னு கேட்டால் பராசக்தியுடைய விரலில் இருக்கக்கூடிய சிறு மோதிரம். அந்த பூமியை தூக்கி கொண்டிருக்கக்கூடிய பாம்பு பராசக்தியுடைய கையில் இருக்கக்கூடிய சிறு மோதிரம் அப்படிம்பாங்க. அறவோ உமையவள் ஒரு சிறு மோதிரம். அப்போ உமையவள் எங்கே இருப்பா அப்படின்னு கேட்டால், உமையவள் இறையவர் பாகத்துள் ஒடுக்கம்பாங்க. அங்கே அடக்கம்னு சொன்னால் இங்கே உமையவள் யார் இருக்கிறாங்க, சிவபெருமானுடைய பாகத்தில் ஒடுங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இறையவர் எங்கே இருக்கிறாரு, அடுத்த கேள்வி நமக்கு. இப்போ இறையவர் எங்கே இருக்கிறாருன்னா, தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம்னு முடிக்கிறார். இந்த சிவபெருமான் எங்கே இருக்கிறாங்கன்னா, தொண்டர்களுடைய உள்ளத்தில் ஒடுங்கி இருக்கிறார்கள் என்று முடித்துட்டு, அப்போ யார் பெரியவங்க என்று கேட்டால் சிவபெருமான் பெரியவர் தான். ஆனால் அந்த சிவபெருமானை தன்னுடைய உள்ளத்தில் ஒடுங்கி அப்படின்னு சொன்னால், அந்த அவரே, அதாவது அடக்குதல்னா நாம் அடக்குவது, ஒடுங்கி என்றால் அவரே அன்பாக நம்மிடம் வந்து கை கால ஒடுங்கி நம்ம உள்ளத்துக்குள்ளே குறுக்கிக்கிட்டு உட்காந்துருக்கிறார்ல,
அப்படி உட்கார்த்தி வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொண்டன் தான் இந்த உலகத்திலேயே பெரியவன் என்று அவ்வை பெருமாட்டி சொல்கிறாங்க. அதனால தான் இது திரு தொண்டர் மாக்கதைங்கிறாங்க. அப்போ தொண்டர்கள் 63 பேர் தானா நமக்கு கேள்வி. ஏன் 63 பேர் மட்டும்தானா இந்த உலகத்தில் தொண்டர்கள் இருப்பாங்க அப்படின்னா இல்லை, கோடானு. ஏன் பெரிதுன்னு சொன்னாங்கன்னா, தொண்டர்தம் பெருமை சொல்லுவது பெரிதுன்னு சொன்னாங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ தொண்டர்கள் இங்கே இருக்கிறாங்க. கோடானு கோடி தொண்டர்கள் இருந்து கொண்டு இருக்கும்போது 63 பேரை சிறப்பாக சொன்னார். அதுக்கப்புறம் இருப்பவர்களை தொகை அடியார்கள் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லி முடிக்கிறார். சேக்கிழார் மட்டும் அல்ல, சுந்தரமூர்த்தி நாயனாரும் சொல்லும்போது தொகை அடியார்கள்னு சொல்கிறாரு. யாரெல்லாம் அந்த தொகை அடியார்கள்னா, இங்கே இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் அடியார்கள் தான்.